Hello friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல லெஃப்ட் ஓவரா இருக்கிற சாதத்தை வச்சு எப்படி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்றதா பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா சீக்கிரமா செஞ்சிரலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் ஜார்ல நான் வந்து 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துர்க்கேன். இந்த சாதத்தோடயே வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் cornflour மாவு எடுத்துர்க்கேன். சோ cornflour மாவு சேர்த்தும்போது நமக்கு கொஞ்சம் thickness வந்து வரும். அதுக்காக தான் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1/4 கப் போல வந்து நான் சக்கரை சேர்த்திருக்கேன். அடுத்து எந்த கப்ல சாதம் மெஷர் பண்ணமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. சோ அரைச்சு எடுத்த பிறகு இது போல தான் பதம் இருக்கணும். இப்போ வந்து நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு முன்னாடி கேரமலைஸ் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் அத பண்ணிரலாம். அதுக்கு ஒரு panல வந்து நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துர்க்கேன். எந்த கப்ல சக்கரை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். இப்போ சக்கரை நல்லா கரஞ்சிடுச்சு. இது போல நல்லா கொதிக்கிட்டும். கேரமலைஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணனும். அது போலவே அடுப்பு வந்து நீங்க ஹை ஃப்ளேம்லயே வச்சு பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க இது போல நல்லா நொரச்சு பொங்கி வருதா? இப்போ கொஞ்ச நேரம் விடும்போது அப்படியே நமக்கு கலர் வந்து இது போல மாற ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்துடுங்க. சோ நான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து அல்வா செய்யறதுக்கு ஒரு panல நெய் சேர்த்திக்கோங்க. நெய் வந்து உருகுனோனே நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய இந்த மிக்சர் இதல சேர்த்தி இத வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். ஏற்கனவே சாதம் வந்து நமக்கு வெந்திருக்கும். அதே மாதிரி cornflour மாவு மட்டும் வெந்தா போதும். சோ ரொம்ப சூப்பரா இந்த அல்வா ரெடி ஆயிடும். அதே மாதிரி வேகற டைம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஆயிடும். இப்போ இது போல நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வெந்து மேலே வந்து நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். இது போல நல்லா பபிள்ஸ் வருது பாத்தீங்களா? இதுக்கு அப்புறம் நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணிரலாம். இந்த அல்வாக்கு நான் முதல்லயே கேரமலைஸ் பண்ணி வெச்சிட்டேன். ஏனா இது வந்து சீக்கிரம் வெந்துரும். அதனால டக்குனு வந்து நம்ம கேரமலைஸ் பண்றத சேர்த்திக்கலாம். ஆனா நீங்க வேற ஏதாவது ஒரு அல்வா கேரமலைஸ் சேர்த்தி பண்ற மாதிரி இருந்தா நீங்க வந்து கேரமலைஸ் எப்பவுமே கடைசில பண்ணுங்க. ஏனா அது சீக்கிரமா வந்து கெட்டி ஆயிடும். இப்போ கேரமலைஸ் பண்ண சிரப் சேர்த்தி நல்லா mix பண்ணிக்கோங்க. இது நல்லா mix பண்ண பிறகு இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்தி இது நல்லா கலந்து விட்டுருங்க. மொத்தமா வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். அதுக்கு மேல தேவைப்படாது. சோ நம்ம நெய் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு panல ஒட்டாம சூப்பரா வரும். சோ ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். மினிமம் வந்து செய்யிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஏனா எல்லாமே ரொம்ப வந்து குயிக்கா வேகற பொருள். அடுத்து பாருங்க இது போல லைட்டா நமக்கு panல ஒட்டாம வருது. சோ இனி ஒரு 2 நிமிஷம் போல இருந்தா சுத்தமா panல ஒட்டாம அழகா சுருண்டு வந்துரும். சோ நான்ஸ்டிக் panல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்கா சீக்கிரமா செஞ்சிரலாம். இப்போ நல்லா இது போல panல ஒட்டாம வருது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுல்ல நான் வந்து நெய் ஊத்தி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். சோ நம்ம அல்வா வந்து இப்படி கொட்டும்போது அழகா இந்த மாதிரி உலுகணும். சோ இந்த மாதிரி உலுகும்போது கரெக்ட்டான ஸ்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ மேலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலோ இல்ல பட்டரோ வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டா வந்து ஆறட்டும். இது ஆறுன பிறகு நம்ம வந்து பீஸ் போட போறோம். உங்களுக்கு கட் பண்ண விருப்பம் இல்லன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அப்படியே வந்து டைரக்ட்டா வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. ஆறுன பிறகு இது போல நல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பா திருப்பிக்கோங்க. கண்ணாடி பவுல்ல போட்டுருக்கனால சூப்பரா அழகா டக்குன்னு உங்களுக்கு செட் ஆயிடும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலே வந்து கொஞ்சம் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதாம் தான் ஆட் பண்றேன். இதுக்கு பதிலா நீங்க முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அல்வா prepare பண்ணும்போதே அதுல கொஞ்சம் முந்திரியோ பாதாமியோ வந்து நம்ம நெய்ல வறுத்து கூட சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது பாருங்க எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சோ இனி மிச்சமாகற சாதத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம இது போல செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு subscribe பண்ணி லைக் பண்ணுங்க. Thanks for watching.